Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வடசென்னை திமுக எம்பி கலாநிதி வீராசாமியின் மகன் உட்பட 4 பேர் மீது அண்ணாநகர் காவல்துறையினர் மோசடி வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். வடசென்னை திமுக எம்பி கலாநிதி வீராசாமியின் மகன் உட்பட 4 பேர் மீது அண்ணாநகர் காவல்துறையினர் மோசடி வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். கலாநிதி வீராசாமியின் மகன் சித்தார்த் மற்றும் அவரது உதவியாளர்கள் உட்பட 4 பேர் மீது நில மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா சாலையில் கட்டிடத்துடன் கூடிய 14 கிரவுண்ட் இடத்தின் பத்திரத்தை வங்கியில் அடமானம் வைத்து மோசடி செய்யப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கரூரை சேர்ந்த அன்புக்கரசு 2024 கொடுத்த புகாரின் பேரில் கலாநிதி வீராசாமியின் மகன் மீது காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சம்பத்குமார் வழங்க கேட்கலாம். சம்பத்குமார், என்ன நடந்தது விவரம்? வணக்கம் ராகவப்பிரியா. வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக மூத்த நிர்வாகியுமான கலாநிதி வீராசாமியின் மகன் சித்தார்த் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த மோசடி வழக்கு தமிழக அரசியல் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை அண்ணாநகர் காவல்துறையினர் சித்தார்த் உள்ளிட்ட 4 பேர் மீது மோசடி வழக்கை பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அன்புக்கரசர் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரில் என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது, சித்தார்த் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வந்ததாகவும் சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள 14 கிரவுண்ட் மதிப்புமிக்க நிலத்திற்கு வங்கியில் இருந்து கடன் ஏற்பாடு செய்து தருவதாகவும் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. அதற்காக சம்பந்தப்பட்ட நிலத்தின் அசல் பத்திரத்தையும் பெற்றுக் கொண்டதாகவும் அந்த ஆவணத்தை அடிப்படையாக வைத்து வங்கியில் இருந்து கடன் பெற்று தருவதாக அவர் நம்பிக்கை தெரிவித்ததாக புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் வங்கியில் கடன் ஏற்பாடு செய்து தராததோடு அந்த பெற்றுக்கொண்ட அந்த நில ஆவணத்தையும் மீண்டும் திரும்பி வழங்காமல் மோசடியில் அவர் ஈடுபட்டதாக அன்புக்கரசர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த 2024 ஆண்டிலே அன்புக்கரசர் காவல்துறையில் புகார் அளித்ததாக தகவல் கூறப்படுகிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த புகார் மீது குறிப்பிடத்தக்க எந்த ஒரு விசாரணையோ அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கையோ எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் தற்போது எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது அண்ணாநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணை தீவிரப்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். இந்த வழக்கில் சித்தார்த் மட்டுமல்லாமல் திமுக கவுன்சிலர் ராணி, கலாநிதி வீராசாமியின் உதவியாளர் ஆசை தம்பி மற்றும் நாராயணன் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மோசடி சம்பவத்தில் இவர்களுக்கு என்ன பங்கு, பண பரிவர்த்தனைகள் எவ்வாறு நடைபெற்றன, நில ஆவணங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தன, வங்கி கடன் தொடர்பாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என்ற கோணத்தில் விசாரணை தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் கடந்த 17ஆம் தேதி சென்னை மதுரவாயிலில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் சித்தார்த்தின் திருமணம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றிருக்கிறது. அந்த திருமண விழாவிலும் அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் பல்வேறு முக்கிய பிரபலங்களும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்த திருமண நிகழ்ச்சி நடைபெற்ற 2-3 நாட்களிலே காவல்துறையினர் அவர் மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் கலாநிதி வீராசாமியின் மகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது அரசியல் கவனமும் பெற்றிருக்கிறது. இந்த வழக்கில் தொடர்புடைய ஆவணங்கள், வங்கி பரிவர்த்தனை விவரங்கள் மற்றும் புகார்தாரர் அளித்துள்ள அந்த ஆதாரங்கள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் விசாரணையின் அடிப்படையில் அடுத்த கட்ட சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராகவப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி சம்பத்குமார்.